ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் டாக்டர் கே சதீஷ்குமார் அண்ட் வெல்கம் டு மை S1 TV யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, சில நண்பர்கள் என்ன கேட்ட கேள்வி. சார், ரீசெண்டாக ஒரு நண்பர் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கூட கேட்டிருந்தார். சார், இந்த கோகோனட் ஆயில், இந்த தேங்காய் எண்ணெய் 600க்கு மேலே அப்ளை பண்ணி இன்டர் கோர்ஸ் வச்சுக்கிட்டா இன்ஃபெக்ஷன்ஸ் வராதுன்னு வெளியில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. ஸோ இது நிஜமா? எதனாலனா, இந்த கோகோனட் ஆயில் வந்து சில ஸ்கின் இன்ஃபெக்ஷனுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல சார். ஸோ அதே மாதிரி இந்த 600க்கு மேலே அப்ளை பண்ணி இன்டர் கோர்ஸ் பண்ணால் இன்ஃபெக்ஷன்ஸ் வராதா சொல்லுங்கள் சார். ஸோ சில நண்பர்கள் கேட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் நிஜமாக அப்ளை பண்ணால் நல்லதா கெட்டதா, ஸோ இந்த டீட்டெயிலாக கிளியராக உங்களுக்கு புரிய மாதிரி இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம சேனல் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணால், ஸோ உங்களுக்கு தெரியும்ல, ஸோ கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுறக்கும், ஸோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், ஸோ கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுங்கள். நான் போன வீடியோ கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இன்னும் டாப்பிக்குள்ளே போனால், கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணி இன்டர் கோர்ஸ் பண்ணால் இன்ஃபெக்ஷன்ஸ் வரதா சில நண்பர்கள் கேட்டாங்க. ஒன்று பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நவ்வே ஜென்ரேஷன் வந்து நிறைய பேர் இந்த போர்னோகிராஃபி ஆகட்டும், ஸோ சம்திங் பார்த்து, ஸோ சில நண்பர்கள் சில ஃப்ரெண்ட்ஸ் கூட சேரும்போது ஸோ மேக்ஸிமம் தெரியும் இந்த ஆயில் அப்ளை பண்ணால் ஸோ நல்லா இருக்கும்னு. ஸோ சில பேர் வந்து தெரியும், சில பேருக்கு வந்து ப்ராப்பராக விசைனால் வந்து லியூப்ரிகேஷன் கம்மியாக இருக்கும். பெண் உறுப்பில் வந்து லியூப்ரிகேஷன் கம்மியாக இருக்கும்போது சில பேர் ஆயில் அப்ளை பண்ணி இன்டர் கோர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ எதனாலன்னா, அந்த ப்ளெசரபிள் ஃபீலிங்ஸ்க்காக ஸோ கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க, இந்த கேஸ்டர்ட் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆயில்ஸ் யூஸ் பண்ணி மேக்ஸிமம் இன்டர் கோர்ஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பட் எனக்கு வந்து கேட்ட கேள்வி வந்து, இந்த கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணால் இன்ஃபெக்ஷன் வராதான்னு கேட்டாங்க. ஸோ இங்கே ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ கோகோனட் ஆயில் ரொம்ப நல்லது. ஸ்கின் இன்ஃபெக்ஷன் யூஸ் பண்ணலாம், லைக் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லது. பட் இங்கே வந்து கண்டிப்பாக இந்த கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணி ஸோ இன்டர் கோர்ஸ் வச்சுக்கினா இன்ஃபெக்ஷன்ஸ் வராதுன்றது அது இட்ஸ் ஏ ராங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரீசெண்டாக ஒரு 2-3 பேஷண்ட்ஸ் கூட நம்ம கிளினிக் விசிட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நான் கவுன்சிலிங் பண்ணும்போது ஸோ அவங்களே சொல்லிட்டாங்க, சார் எப்படியோ இப்படி நான் கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணி கூட பண்ணேன், ஸோ எனக்கு இன்ஃபெக்ஷன் வந்திருக்குன்னு. ஸோ அதனால் சொல்கிறேன், பட் கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்பராக ஒரு வாட்டி வெசைனல் லியூப்ரிகேஷன் இருக்காது. ஸோ அந்த டைமில் நீங்கள் இன்டர் கோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணி, லியூப்ரிகேஷன் இல்லாத டைமில், ஓகேவா. பட் கண்டிப்பாக இது இன்ஃபெக்ஷன் வரக்கூடாதுன்னு அப்ளை பண்ணுறது வந்து ரொம்ப ராங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ கூட உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் போனால் ப்ரெக்னென்சிக்காக ட்ரை பண்ணுறவங்க மோஸ்ட்லி இந்த ஆயில் அப்ளை பண்ணுறது வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா நல்லது, ஓகேவா. ஸோ எதனாலன்னா, உங்கள் ரிலீஸ் பண்ணுற ஸ்பம் வந்து ஸோ ஸ்விம் பண்ணும். ஸோ ஸ்விம் பண்ணி ஸோ நீச்சல் அடிச்சுட்டு யூட்ரஸ்குள்ளே போகணும். ஸோ நீங்கள் ஆயில் ரொம்ப அப்ளை பண்ணி இன்டர் கோர்ஸ் பண்ணும்போது ஸோ அந்த ஆயில் வந்து அவ்வளோ அது ஸ்விம் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ப்ரெக்னென்சிக்காக யார் ட்ரை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டுமே சொல்கிறேன் நான், ஆஃப்டர் மேரேஜ், ஓகேவா. ஸோ நீங்கள் வித்தவுட் ஆயில் இன்டர் கோர்ஸ் வச்சுக்கினா உங்களுக்கு நல்லது. இன்னும் போனால், சார் எப்படி சார் இதுக்கு வேறு ஏதாச்சும் சொல்யூஷன் இருந்தால் கூட சொல்லுங்கள் சில பேருக்கு ஒரு கேட்டாங்க. ஸோ வாயில் இருக்குது பார்த்தீங்களா சலைவா. ஸோ இந்த செலைவை வந்து 600க்கு மேலே அப்ளை பண்ணி ஸோ நம்ம செலைவுக்கு வந்து pH அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு விதமாக நல்லதே. உங்களுக்கு ப்ராப்பராக லியூப்ரிகேஷன் கிடைக்கல, அந்த ஃபீலிங்ஸ் கிடைக்கலன்னா லைட்டாக வாயில் ஏதாச்சும் இருக்கும் அந்த செலைவா 600க்கு மேலே தடவி நீங்கள் தாராளமாக இன்டர் கோர்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு விதமாக நல்லதே சொல்லிடலாம், ஓகேவா. இதனால நம்ம வாயில் pH நல்லாயிருக்கும். ஸோ pH ஹெவியாக இருக்கும், ஒரு மெடிசினல் ப்ராப்பர்ட்டி மாதிரி யூஸ் ஆகும். பட் 100% இன்ஃபெக்ஷன் வராதுன்னு சொல்ல முடியாது. நான் ஜஸ்ட் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் நல்லதுன்னு, ஓகேவா. ஸோ இது ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணி கண்டிப்பாக இன்டர் கோர்ஸ் வச்சுக்கினா ஸோ இன்ஃபெக்ஷன் வராதுன்றது ஒரு ராங்கு, வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, சரியா. ஸோ சில நண்பர்கள் கேள்வி கேட்டாங்க, வீடியோவில் சொல்லுவது உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல டாப்பிக்கோட முன்னாடி வந்துடுறது. எல்லாருக்கும் வணக்கம்.